இறைவன் படைப்பில் பூமியில் வாழும் உயிரினங்களிலே மிகவும் சிறப்பானது, உன்னதமானது, மகத்துவமானது மனித இனம் ஒன்றுதான். இந்த மனித இனம் ஒன்றுதான் அனைத்து உயிரினங்களையும் அடக்கியாளும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த அடக்கியாளும் தன்மையால் மனிதர்களை மனிதரே ஆட்டி படைக்கும் நிலை உருவானது. இதனால் பிள்ளைகள் பெற்றோரையும், பெற்றோர்கள் உறவினர்களையும் வெறுக்கும் நிலை உருவாகிவிட்டது. இதனால் வெறுக்கப்பட்டவர்களின் கூடாரமாக முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள் உருவாகிவிட்டன. அந்த காப்பகங்களுக்கு மீண்டும் கருணை கிடைத்துள்ளது. இன்று பிறந்த நாள் காணும் மரியாதைக்குரிய மருத்துவர், அர்ப்பணிப்பாளர் கார்த்திகா மேடம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர்களுடன் அவர்களுக்கான உணவுகள் வழங்கியும் அவர்களுடன் ஒரு நாளை நிறைவு செய்துள்ளார். அவர்களுக்கான மருத்துவ சேவையும் செய்துள்ளார் மரியாதைக்குரிய கார்த்திகா மேடம். அந்த நிகழ்வை இனி தொடர்ந்து காணலாம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் கேட்டீங்கன்னா, உத்தமாவாளைய தாமஸ் காலையில் உள்ள உலக முதியோர் தின விழா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக சிறந்த சேவை, சிறந்த அர்ப்பணிப்பு, அதாவது மரியாதைக்குரிய அமுதா அம்மா இங்கே ஒரு எனக்கு நியூ ரிலீஸ் தெரிஞ்ச 20 வருஷத்துக்கு மேலே ஒரு சிறந்த அர்ப்பணிப்போட பணி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு முதியோருடைய முதியோர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இல்லத்துக்கு இன்னைக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழ் வாங்கினதுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம். அது யார் சார்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மருத்துவ சேவையில் அக்குபஞ்சர் துறையில் இருந்தாலும் தன்னையும் சேவை மனப்பான்மையோட இந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய மேடம் கார்த்திகா மேடத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு மருத்துவம், அதாவது கல்வியில் தாய் தப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு அந்த கல்வி வழிகாட்டுதல், கல்விக்கான உதவி, அவர்களுக்கான உபகரணம் வாங்கி தர்றது, அதுக்கடுத்து முதியோர்களை பராமரிக்கிறது, இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. இது எது மூலமாக பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம தம்பி கொரோனா காலகட்டத்தில் கம்பம் பாண்டி அவர் அதுக்கடுத்து இப்போ கம்பம் போட்டா பாண்டி தம்பி அவர் இலவசமாக, அதாவது இலவசத்தில் அர்ப்பணிப்போடு வேலை செய்வார். அவர் இப்போ தேனீக்கள் அறக்கட்டளையில் தேனியை போல் சுழன்று வேலை செய்வார். அவர் மூலமாக அவர்னாலையும் அவரும் இங்கே கார்த்திகா அம்மா இந்த முதியோர் இல்லத்துக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே உணவு அவங்க சாப்பிட்றது வரையில் அவங்களுக்கு பரிமாறி அவங்களுடைய சந்தோஷத்தை முகத்தில் பார்க்கணுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்கள முதியோர்கள் எடுக்கல. அந்த அம்மா கார்த்திகா அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் இவங்களுக்கு நீண்ட ஆயுளோடு இருக்குன்னு சொல்லி எல்லா பெரிய அம்மாங்களும் வாழ்த்துனாங்க. நம்மளும் டியூட்டி சார் அவங்களுக்கு அந்த பிறந்த நாள் சார்பாக வாழ்த்துவோம். அவங்களுடைய சேவை தொடரட்டும். அவங்களுடைய சேவைக்கு நம்மளும் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி அன்போடு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவர், மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை எளிய சொந்தங்களுக்கு மிகப்பெரிய சேவையில் பண்ணிகிட்டு இருக்கிற கார்த்திகா மேடத்தை அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் சாப்பாடு கொடுக்குறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அம்மா விஜய் அம்மா வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல், ஒவ்வொரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. இப்படி போனால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஐடியா கொடுத்து எங்களை வழி நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் யோகா பேராசிரியர் விஜய் அம்மா அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட தேனீக்கள் அறக்கட்டளை செயலாளர் ரஞ்சித் சார் அவர்கள் இருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேச்சுப்பட்டி ஊரில் பார்த்திங்கன்னா குற்றம் இல்லாமல் கிராமத்தை உருவாக்குவதாண்டி பல ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு நிறைய கல்வி செல்வங்களுக்கு இருக்காரு. தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா முருகேசனை சொல்ல தேவையில்லை. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா பத்திரிகைகளுக்கு சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்து தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒரு சிறப்பான சேவைகள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாசில்தார் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏழையவங்களுக்கு அந்த ஃபைலிங் புலப் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இலவசமாக செஞ்சுட்டு வர்றாரு. அவரும் பார்த்திங்கன்னா கல்வி உதவி, மருத்துவ உதவி, மாற்றுத்திறனாளிகள் நிறைய உதவி ஆரம்ப காலத்தில் நம்ம தேனிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முதியோரோட அம்மா எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். அம்மானு கூப்பிட்டா மகனே கூப்பிட்டாங்க, பாண்டி பாண்டி என் மேலே உசுராக இருப்பாங்க. அப்படி நம்ம அதிகமாக இங்கே வர மாட்டோம், இங்கே வரணும். இப்படி இருந்து கூட அமுதா அம்மா நம்ம மேலே ரொம்ப பாசமாக எது சொன்னாலும் சரின்ட்டு நமக்கு ஒரு பெரிய உதவி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அம்மாக்களை மகளாக கவனிச்சுக்கிட்டு
ஒரு கண் பார்வை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க, எழுந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி அரவணைச்சு இந்த மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சரணி அக்கா அவங்களையும் சொல்லணும். ஏன்னா அமுதாம்மா என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பக்கபலமாக இருந்துக்கிட்டு, ஏன்னா போன டைம் வந்து வரப்போ பார்த்தோம் ஒரு 4-5 பேர் வந்து முடியாமல் படுத்து படிக்காம இருந்தாங்க. அவங்க வந்து சிறுநீர் கழிக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்ரூம் போகிறதாலும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் சரணி அக்கா அம்மாவும் அமுதாம்மாவும் அவ்வளோ ஒரு அதாவது முதியோர் ஹோமுக்கு வந்தால் நாங்கள் நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும், வேலையை செய்கிறவங்களுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. வயசானவங்களாக இருந்தால் கூட உங்களை வந்து அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா மேடம் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்ததில் வந்து ரொம்ப பெரிய புண்ணியமாக இந்த நாளை நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க மேடம். என்ன கார்த்திகா மேடம் இங்கிட்டு வாங்க, நீங்கள் நடுவில் இருக்கீங்களா? அம்மா சரி நான் எப்படி முடியாது ஆன் பண்ணிடல. இந்த கார்த்திகா மேடத்துக்கு வந்து இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம எதை வந்து ஒரு அன்பால வாழ்த்தி ஒரு சின்ன பாராட்டு காணப்படுறத கொடுக்குறோம். அது அம்மா மேடம் சேர்ந்து இங்கே இந்த இதில் வந்து அம்மாவை சேர்ந்து கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். பாண்டி